திரைக்கவர்ச்சிங்கிறது ஒருத்தரை எங்கே கொண்டு போய் விடுதுங்கிறத இதன் மூலம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த பெண்மணி வந்து முதல் நாள் இந்த காட்சியை பார்த்தாகணும், தன் குழந்தைகளோட பார்க்கணும், அல்லது குழந்தைகள் வற்புறுத்தினதுனால அவங்க கூப்பிட்டு போனாங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த திரைக்கவர்ச்சி ஒரு உயிர் பலிக்கு காரணமாக இருக்குங்கும் பொழுது அதற்கு காரணமானவர்களை விசாரணைக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது தவறானது கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் ஊழல் வழக்கு இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து விசாரணை நடந்தால் உங்களுக்கு இறுதி தீர்ப்பு கொடுக்கறதுக்குள்ளே ஒரு 20 வருஷம் ஆயிடுது, 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுது. இப்போ இந்த அல்லு அர்ஜுன் வழக்கில் கூட நீங்கள் முதல்ல 14 நாள் நீதிமன்ற காவல்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நடுவில் ஒரு ஜாமீனில் வந்தாருன்னா திரும்ப இந்த கேஸ் என்ன ஆகும்லாம் தெரியாது. இது இன்னொரு 20 வருஷம் கூட இழுத்துட்டு போகும். ஸோ அப்போ எல்லா வழக்கையும் நம்ம ஒரே மாதிரி தான் டீல் பண்ணுறோம். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டம்ங்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். இப்போ மற்ற நாடுகளில், இப்போ அரபு நாடுகள்லாம் இன்றைக்கி ஒரு தவறு செஞ்சிங்கன்னா அடுத்த 3வது நாளுக்குள்ளே அதுக்கான தண்டனையை கொடுத்துட்றாங்க. அப்போ தவறு செய்ய அவன் பயப்படுவான். இங்கே 20 வருஷம் ஆனாலும் அந்த வாய்தா வழக்குன்னு இழுத்துட்டே போகும்பொழுது ஒன்று அவன் தானாக செத்து போயிடுறான், இல்லைன்னா தண்டனைக்குரிய காலம் வரும்பொழுது அங்கே ஜெயிலில் ஒரு 2-3 வருஷம் இருந்து செத்து போயிடுவான். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம ஊரில்.